அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். முருகருக்கு விசேஷ தினங்கள் பல உண்டு. அதில் ஒன்றுதான் கார்த்திகை விரதம். முருகருக்கு கார்த்திகேயன், கந்தன் என பல பெயர்கள் உண்டு. முருகப்பெருமானுக்கு முதலில் உருவான திருநாமம்தான் கார்த்திகேயன். 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்ற பெயர் வந்தது. கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்வதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம்தான் இந்த கார்த்திகை விரதம் அல்லது கிருத்திகை விரதம். இந்த கார்த்திகை விரத முறையானது கார்த்திகை மாதம் வரும் திருக்கார்த்திகை தினம் முதல் மேற்கொள்ளப்பட்டு பின் மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் முருகப்பெருமானின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குடும்பத்தில் நிம்மதியின்மை, குழந்தை பாக்கியம் பெற, திருமணம் கைகூட, நிலம் வீடு வாங்க, உடல் நலம் மேம்பட கார்த்திகை விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு அனைத்தும் கிடைக்கும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த கார்த்திகை விரதம் இருக்கும் முறைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இது இந்த ஆண்டின் முதல் கார்த்திகை விரதம். மார்கழி மாதத்தின் கடைசி கார்த்திகை விரதமும் கூட. மார்கழி மாதம்னாலே அது மிகவும் சக்தி வாய்ந்த மாதம். அதாவது அம்மாதத்தை தேவர்களின் விடியற்காலைன்னு சொல்லுவாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். கார்த்திகை விரதத்திலே 3 விரதங்கள் மிகவும் முக்கியமானது. அதில் ஒன்றுதான் திருக்கார்த்திகை தீபம். அதை நாம் வெகு விமர்சையாக கொண்டாடுகிறோம். அடுத்ததாக ஆடி மாதத்தில் வருகின்ற கார்த்திகை விரதம், அதாவது ஆடி கிருத்திகை. அதை போன்றே மிகவும் விசேஷமானதுதான் இந்த தை மாதத்தில் வருகின்ற தை கிருத்திகை. இந்த 3 கிருத்திகை தினங்கள் மட்டுமல்ல, மாதம் வருகின்ற கிருத்திகை விரத நாளில் விரதமிருந்து வழிபட்டால் முருகப்பெருமான் நமக்கு வேண்டியதை அருள்வார். இந்த கிருத்திகை விரதத்தை நாம் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கலாம். நமக்கு நல்ல பதவி கிடைக்க வேண்டும் என்றும் விரதம் இருக்கலாம். செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமணம் நடைபெற தடைகள் ஏற்படும். செவ்வாய் தோஷத்தில் இருந்து நிவர்த்தி ஏற்பட இந்த கார்த்திகை விரதத்தை மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நோயிலிருந்து விடுபடவும் இவ்விரதத்தை இருக்கலாம். பொதுவா நாம முருகருக்கு விரதம் இருக்க அப்படின்னா அந்த நாள்ல மட்டும் உபவாசம் இருந்தா போதும். அதாவது சஷ்டி விரதம் அப்படின்னா அந்த சஷ்டி நாள்ல மட்டும் நாம உபவாசம் இருந்தா போதும். ஆனா இந்த கிருத்திகை விரதம் அதாவது கார்த்திகை விரதம் நாம இருக்கோம் அப்படின்னா அந்த கார்த்திகை விரதத்துக்கு முந்தைய நாள் பரணி நட்சத்திரம் வரும். அந்த பரணி நட்சத்திரம் வருகின்ற இரவிலிருந்தே நாம உபவாசம் இருக்கணும். இப்போ இந்த வருடம் முதல் கிருத்திகை விரதம் வருகின்ற நாள் 9/1/2025 வியாழக்கிழமை. இந்த கிருத்திகை விரதம் நீங்க இருக்கீங்கன்னா 8ஆம் தேதி இரவே நீங்க உபவாசமா இருக்கணும். 8ஆம் தேதி இரவும் உபவாசமா இருந்து 9ஆம் தேதி ஃபுல்லாவும் நீங்க உபவாசம் இருந்து இரவுதான் நீங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க சாப்பிடணும். நீங்க முருகருக்கு எந்த விரதம் இருந்தாலும் நீங்க உங்க வீடு எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கிளீன் பண்ணிட்டு பூஜை அறையும் எல்லாம் கிளீன் பண்ணிக்கோங்க. அடுத்து கார்த்திகை விரத திருநாளில், அதாவது அந்த கிருத்திகை அன்று நீங்க காலையிலேயே முருகர் போட்டோ உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா போட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு மலர்களால அலங்கரிச்சுட்டு நீங்க தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு நீங்க வழிபட்டுக்கலாம். அதே போல அந்த நாள் முழுவதுமே நீங்க உணவு எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டும் கூட இந்த விரதம் இருக்கலாம். பால் பழங்கள், அவல், இந்த மாதிரி உப்பில்லாத உணவு அல்லது நம்ம வீட்டுல சமைக்காத உணவை சாப்பிட்டு நீங்க இந்த நாள்ல விரதம் இருக்கலாம். நீங்க ஃபுல் டே உபவாசமா இருந்துட்டீங்க அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு மேல நீங்க மறுபடியும் முருகருக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடணும். உங்ககிட்ட முருகர் சிலை இருந்துச்சு அப்படின்னா முருகர் சிலைக்கு நீங்க அபிஷேகம் செய்து வழிபடலாம். இல்ல முருகருடைய வேல் இருந்தாலும் நீங்க வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். 3, 5, 7, 9 இந்த எண்ணிக்கையில அபிஷேகம் செய்து வழிபடணும். பொதுவா 5 எண்ணிக்கையில அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது. பால், தயிர், சந்தனம், விபூதி,
தேன் இந்த மாதிரி பொருட்களை கொண்டு நீங்க அபிஷேகம் செய்து வழிபடலாம். இல்ல உங்ககிட்ட முருகர் போட்டோ மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, அந்த முருகர் போட்டோக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு பூக்களால அலங்கரிச்சுட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு நீங்க வழிபடலாம். இந்த மாதிரி நீங்க கடவுளுக்கு எந்த விரதம் இருந்தாலுமே அந்த விரதம் இருக்கும்போது கட்டாயமா நீங்க நெய்வேத்தியம் படைக்கணும். நீங்க சர்க்கரை பொங்கலோ, கேசரியோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ செஞ்சு நெய்வேத்தியமா படைச்சு நீங்க வழிபடலாம். இந்த மாதிரி முருகருக்கு விரதம் இருந்து நம்ம வழிபடும்போது முருகருக்கு உகந்த பூக்களான செவ்வரளி பூக்கள் அல்லது வாசனை நிறைந்த மஞ்சள் நிற பூக்களையும் வைத்து நாம வழிபாடு செய்யணும். இந்த கிருத்திகை விரதம் நாம கொண்டாடுறதே முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிப்பதற்காக தான் நாம் இதை கொண்டாடுறோம். அதனால இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க நீங்க 6 நெய்வேத்தியம் 6 மலர்களை கொண்டு முருகருக்கு அர்ச்சனை பண்ணி நீங்க விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அதற்கு மிக மிக அதீத பலன்கள் கிடைக்கும். இதுக்கு 6 விதமான நெய்வேத்தியம் செஞ்சு படைக்கணும். சர்க்கரை பொங்கல், புளிச்சாப்பாடு, இல்லைன்னா தயிர் சாதம், லெமன் ரைஸ், வெண்பொங்கல், தேங்காய் சாதம், இந்த மாதிரி 6 விதமான சாதங்கள் நீங்க நெய்வேத்தியமா படைக்கலாம். அது மட்டுமல்ல, பூக்களும் 6 விதமான பூக்களை படைக்கலாம். முருகருக்கு மிகவும் உகந்த பூவான செவ்வரளி பூக்களை படைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க செவ்வந்தி பூக்கள், வில்வ இலை கிடைச்சா வில்வ இலையிலும் நீங்க அர்ச்சனை பண்ணலாம். முல்லை மலர், தாமரை, இல்லைன்னா மல்லிப்பூ, இந்த மாதிரி பொருட்களை வச்சு நீங்க முருகருக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம். நான் சொன்ன இந்த 6 பூக்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வைத்து நீங்க அர்ச்சனை செய்து வழிபடலாம். நீங்க ஒவ்வொரு முறை கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போதும் தீப தூப ஆராதனை காமிச்சுதான் நீங்க வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி முருகருக்கு விரதம் இருக்கும்போது முருகருக்கு உகந்த பாடல்களையும் நீங்க படிக்கணும். நீங்க குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கீங்கன்னா நீங்க திருப்புகள் படிக்கலாம். இல்ல தொழில நல்ல முன்னேற்றம் வேணும்னு விரதம் இருக்கீங்கன்னா நீங்க வேல்மாறல் படிக்கலாம். இல்ல கந்த குரு கவசமோ, கந்த சஷ்டி கவசமோ, இந்த மாதிரி முருகருக்கு உகந்த பாடல்களை நீங்க படிக்கணும். உங்ககிட்ட முருகருடைய போட்டோ மட்டும்தான் இருக்கு அப்படின்னா முருகருடைய போட்டோக்கு நீங்க மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு பூக்களால அலங்கரிச்சுட்டு நீங்க நெய்வேத்தியம் படைச்சு மட்டும் வழிபட்டா மட்டும் போதும். அந்த பூக்களுக்கு முருகர் போட்டோக்கு நீங்க 6 விதமான பூக்களை கொண்டும் அலங்கரிச்சு நீங்க 6 விதமான உணவை கொண்டு நெய்வேத்தியமாகவும் முருகருக்கு படைச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். இப்படி நெய்வேத்தியமா படைச்ச உணவை நீங்க கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அடுத்ததான் நீங்களும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த நெய்வேத்தியமா சமைச்ச உணவை நீங்க மற்றவர்களுக்கு அன்னதானமா கொடுக்கலாம். இந்த கிருத்திகை விரத திருநாள்ல நீங்க விரதம் இருந்து பிறருக்கு அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கு அதீத பலன்கள் கிடைக்கும். இந்த மாதிரி மாதந்தோறும் வருகின்ற கிருத்திகை விரதம் இருந்து நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுடைய கடன், கஷ்டம், துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். தீராத பிணியில் அவதிப்படுபவர்களும் இந்த கார்த்திகை விரதத்தை ஏற்கலாம். நமக்கு நிறைய செல்வங்கள் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா எதையுமே அனுபவிக்க முடியாது. அப்படி ஆரோக்கியத்தை பெற இந்த விரதம் இருந்து வழிபடலாம். அது மட்டுமல்ல, இந்த கார்த்திகை விரதம் இருந்து வழிபட்டால் உங்களுக்கு தொழிலில் உள்ள தடை, வருமான தடை, பதவி உயர்வு கிடைப்பதில் இருக்கும் தடைகள் என அனைத்தும் நீங்கும். நீங்கள் நினைத்த வேலை நினைத்தபடி கிடைக்க நீங்கள் இந்த கிருத்திகை விரதத்தை மாதந்தோறும் இருக்கலாம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த கிருத்திகை விரதம் அல்லது கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் முருகர் உங்களுக்கு வேண்டியதை தருவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.